கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். 8 நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த அவர்களது பணி போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீட்டிக்கப்பட்டது. அவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. இதையடுத்து அவர்களை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா கைகோர்த்தது. அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட்டில் 4 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்ட நிலையில் 29 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலன் வெற்றிகரமாக இணைந்துள்ளது. விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்த 4 வீரர்களையும் அங்கிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட சக விண்வெளி வீரர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். 4 பேரும் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ள நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் செவ்வாய்க்கிழமை பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் புதன்கிழமை அவர்கள் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சாதகமற்ற வானிலை காரணமாகவும் பாதுகாப்பான தரையிறக்கத்தை உறுதி செய்வதற்காகவும் செவ்வாய்க்கிழமையை இருவரையும் அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளது. சுனிதா மற்றும் வில்மோர் ஆகிய இருவருடன் நாசா விண்வெளி வீரர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்ப உள்ளனர். இது தொடர்பாக விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரனை தொடர்பு கொண்டு சில கேள்விகளை கேட்டோம். விண்வெளி வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பும் போது பூமியின் சூழலுக்கு தக்கவாறு தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு எம்மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எலக்ட்ரோலைட்டுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்களே. பூமிக்கு திரும்பும் போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இருட்டான ரூம்ல இருக்கோம், திடீர்னு பிரகாசமா ஒரு இடத்துக்கு வந்தா கண் கொஞ்சம் கூசும் இல்லையா, அது மாதிரியான சிக்கல்கள் தான் பெரும்பாலும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சில நாட்கள் நம்ம அதிகமா ஓடி ஆடி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். அதனால நடக்கவே முடியாது, அப்படியே படுத்த படுக்கையா கிடக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. கை கால் கொஞ்சம் தள்ளாடும், அதனால அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விண்வெளியில பல நாட்கள் இருந்தோம்னு சொன்னா நம்முடைய எலும்பு அடர்த்தி கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ கால்சியம் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை இருக்கக்கூடிய பால் போன்ற விஷயங்களை பருகுவோம். எலக்ட்ரோலைட் நிறைய பருக வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, நம்ம விண்வெளியிலேருந்து வரும்போது ஒரு அதிகமான உஷ்ணத்துல தான் வரும். ஸோ அப்போ அந்த ஹீட்னால உங்களுக்கு ஹீட் ஷாக்னால உடல்லேருந்து தண்ணி சத்து போயிருக்கும். ஸோ அதுக்காக தான் எலக்ட்ரோலைட்லாம் கொடுப்பாங்க வரணும். மற்றபடி நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யணும். அவ்வளோதான். நம்ம இயல்பாக இருக்கலாம், இயல்பாக சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். பட் மெதுவாக வேலை செய்யணும். அதன் பிறகு நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பணும். அதான் அதை பொறுத்தவரைக்கும்.